நம்ம இங்கிலீஷ்ல வந்து பேக் போன் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படின்னு ஒரு கிராமர் பார்ட்டை சொல்லுவோம். எதுன்னு தெரியுதா? கண்டிப்பா நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அடிக்கடி இதை நான் வந்து இன்சிஸ்ட் பண்ணியிருப்பேன். நம்ம சொல்லுவோம் இல்லையா, டென்சஸ் பேக் போன் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படின்னு. அதனாலதான் நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஒரு 800 வீடியோஸ் மாதிரி அப்லோட் பண்ணியாச்சு. ஒரு 50-100 வீடியோஸ்க்கு ஒரு தடவை அப்பப்போ வந்து டென்சஸ் பார்த்து நம்ம டச் பண்ணிட்டே இருப்போம். ஏதாவது அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்றது, சென்டென்சஸ் பார்க்கறது, எக்ஸசைஸ் கொடுக்கறது அப்படின்னு. ஏன்னா அது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுனால தான். அது நீங்க நல்லா கிளியரா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே ஒரு 60% உங்களால ஃப்ளூயண்டா வந்துட்டு பேசவும் முடியும். ரிட்டர்ன் இங்கிலீஷ்க்கும் அது பயங்கரமா சப்போர்ட் பண்ணும். இன்னைக்கு நம்ம அப்படி 11 டென்சஸையும் பேஸ் பண்ணி ஒவ்வொரு டென்சஸ்க்கு கீழேயும் ஒரு 3 சென்டென்சஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம், நான் அருணா. இது உங்கள் கக்கன் சேனல். ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் என்ன டென்ஸ்? ப்ரெசன்ட் டென்ஸ். நான் ஒவ்வொரு டென்ஸும் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது சிம்பிளா அதோட டெஃபினேஷன் எல்லாமே கிளியரா முன்னாடியே தெரிஞ்சதுதான். இருந்தாலும் ஒரு ரீகேப் பண்ணிக்கிற மாதிரி சிம்பிளா அதோடைய டெஃபினேஷனை நான் சொல்லிட்டு ஒரு 3 சென்டென்சஸ் நான் சொல்றேன். ப்ரெசன்ட் டென்ஸோடைய டெஃபினேஷன் என்ன? நார்மலா நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து எப்போ யூஸ் பண்ணுவோம்? ஹேபிச்சுவல் ஆக்ஷனுக்கு ஒரு விஷயத்த நம்ம வந்து அடிக்கடி நம்ம எப்போதுமே செஞ்சுட்டே இருக்கோம் அப்படின்னா அப்ப நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்ப நம்ம நடக்கிற இப்போதைக்கு நான் ஸ்கூலுக்கு போறேன், நான் இப்போதைக்கு ஹோம்ஒர்க் எழுதுறேன், அதே மாதிரி இருக்கிற இடங்களுக்கெல்லாம் நாம வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? இப்ப அதை பேஸ் பண்ணி ஒரு 3 சென்டென்சஸ் பார்க்கலாமா? ஷீ ட்ரிங்க்ஸ் காஃபி எவ்ரிடே. என்ன அர்த்தம்? அவ டெய்லி காஃபி குடிப்பா. இது அவளுடைய வந்து ஒரு ஹேபிச்சுவல் ஆக்ஷன். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், தேர்ட் பர்சன் சிங்குலர். அதனாலதான் ஷீ ட்ரிங்க்ஸ் காஃபி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, வி வாட்ச் டிவி இன் த ஈவினிங். ஈவினிங் நாங்க வந்து டிவி பார்க்குறோம். வி வாட்ச் டிவி இன் த ஈவினிங் அப்படின்னா இந்த ஈவினிங், இந்த மார்னிங், இந்த ஆஃப்டர்நூன் அப்படிதான் சொல்லணும்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? நைட்டுக்கு மட்டும் என்ன சொல்லுவோம்? அட் நைட் அப்படின்னு சொல்லுவோம். வி வாட்ச் டிவி இன் த ஈவினிங்னா ஈவினிங் நாங்க வந்துட்டு டிவி பார்ப்போம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்க, தே பிளே ஃபுட்பால் ஆன் சண்டேஸ். என்ன அர்த்தம்? அவங்க சண்டேஸ்ல வந்து ஃபுட்பால் விளையாடுவாங்க அப்படின்னு அர்த்தம். சம் டீம் இருக்காங்க, ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்க க்ரூவோட ஹேபிட் எப்போதுமே என்னன்னா சண்டேஸ் வந்துட்டு ஃபுட்பால் விளையாடுறது தான். தே பிளே ஃபுட்பால் ஆன் சண்டேஸ் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமைகள்ல ஃபுட்பால் விளையாடுவோம் அப்படின்னு அர்த்தம். சண்டே அப்படிங்கிறது ப்ராப்பர் நவுன். அதனாலதான் நம்ம எஸ் வந்து கேபிட்டல் லெட்டர்ல கொடுத்துருக்கோம். அடுத்து நம்ம பாஸ்ட் டென்ஸ் பார்க்கலாமா? பாஸ்ட் டென்ஸோட டெஃபினேஷன் என்ன? an action that is completed. ஒரு விஷயம் வந்து நடந்து முடிஞ்சிடுச்சுன்னா அப்ப நம்ம பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அதை பேஸ் பண்ணி ஒரு 3 சென்டென்ஸ் பார்க்கலாமா? பாஸ்ட் டென்ஸ். இப்போ அதை பேஸ் பண்ணி ஒரு 3 சென்டென்சஸ் பார்க்கலாமா? we visited our grandparents last week. என்ன அர்த்தம்? போன வாரம் வந்து எங்களுடைய கிராண்ட் பேரண்ட்ஸை நாங்க பார்த்துட்டு வந்தோம். தே வாட்ச்ட் a மூவி லாஸ்ட் நைட். நேத்து நைட்டு அவங்க வந்து ஒரு படம் பார்த்துட்டு வந்தாங்க. நேற்று இரவு அப்படிங்கிறதுக்கு எஸ்டர்டே நைட் அப்படின்னு சொல்லக்கூடாது, லாஸ்ட் நைட் அப்படின்னு தான் சொல்லணும் இல்லையா? ஷீ வெண்ட் ஹோம். ஷீ வெண்ட் ஹோம்னா அவ வீட்டுக்கு போயிட்டா, அவள் வீட்டிற்கு போயிட்டாள், அவர் வீட்டிற்கு சென்றாள். ஷீ வெண்ட் டு ஹோம் அப்படின்னு யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல ஹோம் அப்படிங்கிறது அட்வர்ப். ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி டு அப்படிங்கிற ஒரு ப்ரொபோசிஷன் யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம இந்த வீடியோ பார்க்கும்போது எல்லா இந்த கிராமர் பார்ட்டுமே அப்படியே கொஞ்சம் ரீகாப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம பேசும்போது இதே மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் கமிட் பண்ண மாட்டோம். அடுத்து ஃபியூச்சர் டென்ஸ். ஃபியூச்சர் டென்ஸ்னா என்ன? த ஆக்ஷன் தட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் த ஃபியூச்சர். ஃபியூச்சர்ல ஒரு விஷயம் நடக்க போகுது, அப்பதான் நம்ம வந்து எதிர்காலம் பயன்படுத்துவோம் இல்லையா? அதை பேஸ் பண்ணி ஒரு 3 சென்டென்ஸ். இதோடைய ஸ்ட்ரக்சர் எப்போதுமே எப்படி இருக்கும்? சப்ஜெக்ட் பிளஸ் சப்போர்ட்டிங் வேர்ப், அதுக்கப்புறமா V1 வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப், ரூட் வேர்ப். அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். ஐ வில் கம் நெக்ஸ்ட் மண்டே. நான் வந்து நெக்ஸ்ட் மண்டே வரேன். ஸோ பாருங்க, மண்டே அப்படிங்கிறது ப்ராப்பர் நவுன். அதனாலதான் எம் கேபிட்டல் லெட்டர்ல எழுதியிருக்காங்க. ஐ வில் கம் அப்படின்னு ஒரு V1 வேர்ப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஷீ வில் கிவ் அ பிரசன்டேஷன் டுமாரோ. நாளைக்கு அவ வந்து ஒரு பிரசன்டேஷன் கொடுக்க போறா. ஓகேவா? ஷீ வில் கிவ். கிவ் அப்படின்னு V1 வேர்ப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஐ வில் கோ டு த ஸ்டோர் டு பை ஃபர்னிச்சர். ஐ வில் கோ டு த ஸ்டோர் டுமாரோ டு பை ஃபர்னிச்சர். நான் வந்து ஃபர்னிச்சர் வாங்குறதுக்காக நாளைக்கு வந்து ஸ்டோருக்கு போறேன். ஸோ ஐ வில் கோ V1 வேர்ப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஐ வில் கோ டு த ஸ்டோர்
2/2க்கு பக்கத்துல எப்போதுமே ஒரு V1 verb தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஐ வில் கோ டு த ஸ்டோர் டு பை ஃபர்னிச்சர் தான் சொல்றோம். ஃபர்னிச்சர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லல. ஃபர்னிச்சர் அப்படிங்கறத நம்ம ப்ளூரல் ஃபார்முக்கும் யூஸ் பண்ணுவோம். ஃபர்னிச்சர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி நம்ம சில விஷயங்கள்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா, இன்ஃபர்மேஷன் ப்ளூரலுக்கும் இன்ஃபர்மேஷன் தான் வரும், இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு வராது அப்படின்னு. ஸோ அப்போ ஃபர்னிச்சர் தான், ஃபர்னிச்சர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அடுத்து நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்க்கலாமா? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா என்ன? an action that is happening now, right now. ஒரு விஷயம் இப்போதைக்கு நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோமா? they are studying for their exams. they are studying for their exams. அவங்க எக்ஸாமுக்காக படித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். she is cooking dinner in the kitchen. she is cooking dinner in the kitchen. அவள் கிச்சன்ல வந்து டின்னர் வந்து சமைத்து கொண்டிருக்கிறாள். அதுக்கு am is or verb plus ing அந்த ஃபார்முலா நல்லா தெரியும் இல்லையா? he she it வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? is plus verb plus ing யூஸ் பண்ணுவோம். இதே இப்போ I வந்ததுன்னா am plus verb plus ing யூஸ் பண்ணுவோம். we you they வந்ததுன்னா are plus verb plus ing. இதெல்லாம் ரொம்ப நம்ம வந்து ஒரு பேசிக்கான ஃபார்முலா ஸ்ட்ரக்சர். நம்ம இதை நிறைய முறை பார்த்துருக்கோம் இல்லையா? he is playing football with his friends. அவனுடைய நண்பர்களுடன் ஃபுட்பால் விளையாடி கொண்டிருக்கிறான். he is playing football with his friends. ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போறது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா என்ன? ஒரு விஷயம் ஒரு சர்டன் பீரியட்ல நடந்திருக்கும். அது நம்ம பேசுவோம் இல்லையா? நேத்து நேரம் நீ என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, நேத்து நேரம் நான் படிச்சுட்டு இருந்தேன், நான் வந்து தூங்கிட்டு இருந்தேன், அப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்பதான் நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதுல நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, 2 விஷயம் கண்டினியூஸா நடக்கும். அதுல ஃபர்ஸ்ட் நடந்த, அதாவது லெங்தி ஆக்ஷனுக்கு நம்ம வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸும், ஷார்ட்டர் ஆக்ஷனுக்கு, சின்ன ஆக்ஷனுக்கு பாஸ்ட் டென்ஸும், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸும் யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஞாபகம் இருக்காது? இப்போ அதை பேஸ் பண்ணி ஒரு 3 சென்டென்சஸ் பார்க்கலாம். she was cooking dinner when I arrived. she was cooking dinner when I arrived. நான் வந்தப்போ அவள் உணவு சமைத்து கொண்டிருந்தாள். அப்போ இந்த இடத்துல நான் வரது அப்படிங்கிறது ஒரு ஷார்ட்டர் ஆக்ஷன் தான். ஆனா ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறதுங்கிறது ஒரு லாங்கர் ஆக்ஷன் இல்லையா? ஸோ அந்த லாங்கர் ஆக்ஷனுக்கு நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். she was cooking dinner. when I arrived அப்படிங்கிறது ஷார்ட்டர் ஆக்ஷன். அதனால தான் அதுக்கு நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். கிளியரா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. we were watching TV when the power went out. we were watching TV. நாங்கள் டிவி பார்த்து கொண்டிருந்தோம். எப்போ? கரண்ட் போனப்போ. when the power went out. அப்ப கரண்ட் போறது அப்படிங்கறது ஒரு ஷார்ட்டரா ஒரு 2 to 3 செகண்ட்ஸ்ல நடந்துரும். அப்ப அது வந்து உங்களுக்கு ஷார்ட்டர் ஆக்ஷனா? we were watching TV. நாங்கள் டிவி பார்த்து கொண்டிருந்தோம் அப்படிங்கறது ஒரு லாங்கர் ஆக்ஷனா? ஸோ அதனாலதான் இதுக்கு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸும் the power went out அப்படிங்கிறதுக்கு நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸும் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த சென்டென்ஸ் அகைன் ஒரு தடவை சேர்த்து பார்க்கலாமா? we were watching TV when the power went out. அவ்வளோதான். அடுத்து இன்னொரு சென்டென்ஸ் பாருங்க. I was studying at 9 PM last night. நேற்று இரவு 9 மணிக்கு நான் படித்து கொண்டிருந்தேன். நேற்று நைட் 9 மணிக்கு நீ என்ன பண்ணிட்டு இருந்த? நான் இப்போ உனக்கு ஃபோன் பண்ணனே, நீ ஏன் என் ஃபோன் எடுக்கவே இல்லை? what were you doing yesterday at 9 PM? I called you. You did not pick my call. What happened? Were you so busy? நம்ம கேட்குறோம், நேற்று நீ என்ன பண்ணிட்டு இருந்த 9 மணிக்கு? நான் கால் பண்ணனே, நீ என் கால் எடுக்கல, அவ்வளோ பிஸியா இருந்தியா நீன்னு கேட்குறோம். அப்போ அவங்க சொல்றாங்க, I was studying at 9 PM last night. நேற்று நைட்டு நான் வந்து 9 மணிக்கு படித்து கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. கிளியரா? அடுத்து நம்ம பார்க்கறது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். இது வரைக்கும் 5 டென்ஸ் பார்த்துருக்கோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ நம்ம பார்க்க போறது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா என்ன? the action that is going to be happening continuously in the future. அதாவது ஃபியூச்சர்ல ஒரு விஷயம் வந்து கண்டினியூஸா வந்து நடந்துட்டே இருக்கும். ஐ வில் பி அட்டெண்டிங் அ கான்ஃபரன்ஸ் நெக்ஸ்ட் வீக். என்ன அர்த்தம் அப்படின்னா, அடுத்த வாரம் இந்நேரம் நான் வந்து கான்ஃபரன்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணிட்டு இருப்பேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க உங்க கொலீக் கூட பேசிட்டு இருக்கீங்க, நம்ம ஆஃபீஸ்ல வந்து முக்கியமான ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்கு, அடுத்த வாரம் என்னதான் அதுக்கு வந்து போக சொல்லிட்டு இருக்காங்க, அதனால அடுத்த வாரம் நான் வந்து அந்த கான்ஃபரன்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணி கொண்டிருப்பேன். அதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ வில் பி அட்டெண்டிங் அ கான்ஃபரன்ஸ் நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லலாம்.
இதோட ஃபார்முலா என்ன? வில் பி பிளஸ் verb பிளஸ் ஐஎன்ஜி. அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாமா? தே வில் பி செலிப்ரேட்டிங் their anniversary tomorrow. அவர்கள் நாளை அவர்களுடைய ஆனிவர்சரிய திருமண நாள் அந்த விழாவை வந்து கொண்டாடி கொண்டிருப்பார்கள். ஓகேவா? they will be celebrating their anniversary tomorrow. நாளைக்கு அவங்க வந்து அவங்க ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ணி கொண்டிருப்பார்கள் அப்படின்னு அர்த்தம். ஃபியூச்சர்ல இந்த ஆக்ஷன் வந்து கண்டினியூவா நடந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கும்போது நம்ம அதை பத்தி பேசுறோம் இல்லையா? அப்பதான் நாம இந்த ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருமே இப்போ பரவலாக வந்துட்டு குரூப் 2 குரூப் 4 எக்ஸாம்லாம் எழுதிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கசின், நம்ம வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எழுதுறாங்க இல்லையா? இப்போ நம்ம சொல்லுவோம்ல, அடுத்த சனிக்கிழமை நான் வந்து என்னுடைய குரூப் 4 எக்ஸாமை எழுதிக்கிட்டு இருப்பேன். இதை நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டேயோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்கிட்டயோ சொல்கிறீங்க. அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ வில் பி ரைட்டிங் மை குரூப் 4 எக்ஸாமினேஷன் நெக்ஸ்ட் சாட்டர்டே. நான் என்னுடைய குரூப் 4 எக்ஸாமினேஷனை நெக்ஸ்ட் சாட்டர்டே எழுதிட்டு இருப்பேன். இந்த இடத்துல சாட்டர்டேங்கிறது ப்ராப்பர் நவுன், அதனால தான் நம்ம எஸ் வந்து கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இது ஃபார் ஆல் த சப்ஜெக்ட்ஸ் ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட் எல்லாத்துக்குமே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா வில் பி பிளஸ் verb பிளஸ் ஐஎன்ஜி. இதுதான் இதோடைய ரூல். ஓகேவா? ஸ்ட்ரக்சர். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் பார்க்க போறோம். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னா என்ன? ஜஸ்ட் நோ ஒரு ஆக்ஷன் வந்து நடந்து முடிஞ்சிருக்கும். ப்ரெசன்ட்ல ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதோட இம்பாக்ட் வந்து இப்போ வரைக்கும் இருக்கும். நம்ம அதே மாதிரி சூழல்கள்லாம் நம்ம ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஐ ஹவ் ஹேட் பிரேக்ஃபாஸ்ட் ஆல்ரெடி. ஐ ஹவ் ஹேட் பிரேக்ஃபாஸ்ட் ஆல்ரெடி அப்படின்னா நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து முன்னாடியே சாப்பிட்டுட்டேன். இப்போ வந்து உங்களை வந்து சாப்பிட சொல்றாங்க. நீங்க அப்போ சொல்றீங்க, இல்லை நான் அப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டேன், முன்னாடியே நான் அப்போ சாப்பிட்டுட்டேன். ஒரு 10 o'clock உங்ககிட்ட சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க 9 o'clockலாம் சாப்பிட்ருக்கீங்க. அப்போ சொல்றீங்க ஐ ஹவ் ஹேட் பிரேக்ஃபாஸ்ட் ஆல்ரெடி. நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டேன். ஓகேவா? இந்த இடத்துல ஹேட் அப்படிங்கிறது V3 ஃபார்மா ஆக்ட் ஆகுது. ஐ ஹவ் ஈட்டன் பிரேக்ஃபாஸ்ட் ஆல்ரெடி அப்படின்னு சொல்லலாம். ஈட்டனுக்கு பதிலாக நம்ம ஹேட் அப்படின்னு நம்ம வேர்பா யூஸ் பண்ணியிருக்கோம், ஹேட். ஓகேவா? ஐ ஹவ் ஹேட் பிரேக்ஃபாஸ்ட் ஆல்ரெடி. அடுத்து பாருங்க, ஷி ஹாஸ் ஃபினிஷ்டு ஹர் ப்ராஜெக்ட். அவ ப்ராஜெக்டை முடித்து விட்டாள் அப்படின்னு அர்த்தம். ஷி ஹாஸ் ஃபினிஷ்டு ஹர் ப்ராஜெக்ட். they have watched that movie. அந்த படத்தை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். எப்படி வேணுமோ நம்ம சொல்லலாம், அந்த படத்தை அவங்க பார்த்துட்டாங்க. ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போறது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்லயும் நீங்க ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நம்ம பார்க்கும்போது என்ன சொன்னோம்? 2 ஆக்ஷன் நடந்திருக்கும் கண்டினியூஸா, ஒண்ணுக்கு ஒண்ணு ஒரு தொடர்பு இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுல லாங்கர் ஆக்ஷனுக்கு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸும் ஷார்ட்டர் ஆக்ஷனுக்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸும் யூஸ் பண்ணோம்னு பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரியே பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல பார்த்தீங்கன்னா 2 விஷயம் வந்து உங்களுக்கு கண்டினியூஸா நடந்திருக்கும். அந்த சீக்வன்ஸ் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒரு தொடர்பு இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் நடந்து முடிஞ்ச ஆக்ஷனுக்கு நீங்க பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸும், செகண்ட் நடந்து முடிஞ்ச ஆக்ஷனுக்கு நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸும் யூஸ் பண்ணும். இந்த விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ கொஞ்சம் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாமா? She had finished her homework before watching TV. டிவி பார்க்கறதுக்கு முன்னாடியே அவ ஹோம்ஒர்க்கை வந்து முடிச்சிருந்தா. இப்போ இந்த இடத்துல எது வந்து ஃபர்ஸ்ட் நடந்த ஆக்ஷன்? அவ ஹோம்ஒர்க்கை முடிச்சதுதான். அப்போ அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணோம் இல்லையா? She had finished her homework before watching TV. கிளியரா? அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. We had lived in Mumbai before moving to Delhi. அதாவது நாங்க டெல்லிக்கு போறதுக்கு முன்னாடியே நாங்க மும்பையில இருந்தோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ நீங்க மும்பையில இருந்ததுதான் வந்து ஃபர்ஸ்ட் நடந்த ஆக்ஷன். அதுக்கப்புறமா தான் நீங்க டெல்லிக்கு மூவ் ஆயிருக்கீங்க. அப்போ வி ஹேட் லிவ்ட் இன் மும்பை, நாங்கள் மும்பையில் இருந்தோம். ஸோ அப்போ பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை நம்ம இதுக்கு தான் அப்ளை பண்றோம். வி ஹேட் லிவ்ட் இன் மும்பை பிஃபோர் மூவிங் டு டெல்லி. இந்த சென்டென்ஸ் கிளியரா இருக்கா? புரியுதா? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மும்பை, டெல்லி இது எல்லாமே ப்ராப்பர் நவுன். அதனாலதான் நம்ம கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். They had already booked the tickets before the price increased. Price increase ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்க டிக்கெட் புக் பண்ணியிருந்தாங்க. அப்போ அவங்க டிக்கெட் புக் பண்ணதுதான் ஃபர்ஸ்ட் நடந்த ஆக்ஷன். அதனாலதான் they had already booked tickets அப்படின்னு பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. before the price increased. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நடந்த ஆக்ஷனுக்கு நம்ம பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்றோம். அவ்வளோதான்.
நெக்ஸ்ட் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா என்ன? எதிர்காலத்துல ஒரு விஷயம் இந்நேரம் நடந்து முடிஞ்சிருக்கும். an action that is going to be completed at certain point of time. அதாவது ஒரு குறிப்பிட்ட டயத்துல அந்த ஆக்ஷன் வந்து நடந்து முடிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அப்பதான் நம்ம வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். I will have finished my project by tomorrow. I will have finished my project by tomorrow அப்படின்னா நாளைக்குள்ளார நான் என்னுடைய ப்ராஜெக்டை நான் வந்து முடிச்சிருந்திருப்பேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இது எல்லாத்துக்குமே will have plus V3 verb தான். I, we, you, they, he, she, it. For all the subjects we have to use will have plus V3 verb. She will have graduated by next year. என்ன அர்த்தம் அப்படின்னா அடுத்த வருஷத்துக்குள்ளார அவ வந்து கிராஜுவேட் ஆயிருப்பா அப்படின்னு அர்த்தம். He will have completed his training by the end of the month. இந்த மாசத்துக்குள்ளார அவனுடைய ட்ரைனிங்கை முடிச்சிருந்திருப்பான் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? He will have completed his training by the end of the month. புரியுதா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்? அடுத்து நம்ம பார்க்க போறது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஒரு ஆக்ஷன் நடந்துட்டே இருக்கு, ஒரு சர்டன் டயத்துல ஆரம்பிச்சு அந்த ஆக்ஷன் ஸ்டில் நடந்துட்டே இருக்கு அப்படின்னா அப்பதான் நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல நம்ம டயத்தை இன்சீஸ் பண்ண மாட்டோம், பண்ணவும் முடியாது. we cannot do that in present continuous tense, but in present perfect continuous tense we will insist timing. நம்ம டைமிங்கை நம்மளால வந்து இன்சிஸ்ட் பண்ண முடியும் இல்லையா? we can do that. அதுதான் வந்து இதுக்கும் அதுக்கும் இருக்கிற வித்தியாசம். I have been studying English for 3 years. என்ன அர்த்தம்? நான் 3 வருடமாக ஆங்கிலம் படித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். 3 years பேக்கே அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகி ஸ்டில் நீங்க அந்த விஷயம் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க, அதுதான். ஓகேவா? I have been studying English for 3 years. She has been working on her project since morning. She has been working on her project since morning. காலையிலிருந்து அவ ப்ராஜெக்ட்ல வேலை செய்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். காலையிலிருந்து. இதே மாதிரி டைம் இன்சிஸ்ட் பண்றீங்க ஃபார் 3 years காலையிலிருந்து அப்படிங்கிற மாதிரி டயத்தை இன்சிஸ்ட் பண்றதுனால தான் நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்றோம். we have been playing football since childhood. குழந்தையிலேருந்து நாங்க வந்து ஃபுட்பால் விளையாடி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இப்பவும் நீங்க விளையாடுறீங்க. ஃபைனலா அடுத்து நம்ம பார்க்க போறது past perfect continuous tense. I had been studying for 3 hours before I took a break. I had been studying for 3 hours before I took a break. நான் வந்து பிரேக் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி 3 மணி நேரம் நான் வந்து தொடர்ச்சியா படித்து கொண்டிருந்தேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? புரியுதா இந்த சென்டென்ஸ்? பிரேக் எடுக்கிறதுக்கு முன்னாடி 3 மணி நேரம் நான் தொடர்ச்சியாக படித்து கொண்டிருந்தேன். She had been working at the company for 5 years before she got promoted. She had been working at the company for 5 years before she got promoted. அவ வந்து ப்ரொமோட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனில 5 வருஷம் வேலை பார்த்து கொண்டிருந்தாள் அப்படின்னு அர்த்தம். அந்த கம்பெனில அவ 5 வருஷம் வேலை பார்த்துட்டு இருந்தாப்பா, அதுக்கப்புறமா தான் அவங்க ப்ரொமோட் ஆயிருக்கிறாங்க. ஓகேவா? She had been working at the company for 5 years before she got promoted. புரியுதா இந்த சென்டென்ஸ்? ஃபைனலா இன்னும் ஒரே ஒரு சென்டென்ஸ் பாருங்க. I had been waiting for this moment. I had been waiting for this moment. இந்த நேரத்திற்காகத்தான் நான் காத்து கொண்டிருந்தேன் அப்படின்னு அர்த்தம். தட்ஸ் இட், அவ்வளோதான். இது வரைக்கும் நம்ம 11 டென்சஸை பேஸ் பண்ணி ஒவ்வொரு டென்சஸ் கீழேயும் ஒரு 3 சென்டென்சஸ் 33 சென்டென்சஸ் பார்த்துருக்கோம். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து யூசேஜில் இல்லை, 99% அவ்வளோவா யூசேஜ்லேயே இல்லை அது. அதனால் நம்ம அதை பார்க்கல, அவ்வளோதான். உங்களுக்கு ஒரே ஒரு டாஸ்க் மட்டும் கொடுக்குறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ப்ளீஸ் லிசன் கேர்ஃபுல்லி. நாங்கள் 30 நிமிஷமா இந்த பஸ்ஸுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். 30 நிமிடமாக இந்த பேருந்துக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். இதை நீங்க எப்படி சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்ன டென்ஸ் அப்படிங்கிற ஆன்சரை கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா இந்த ஆன்சரை நீங்க எப்படி சொல்லுவீங்கிறத காமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? இது நீங்க கிளியரா சொல்லிட்டீங்க அப்படின்னா டென்சஸ் உங்களுக்கு எல்லாமே புரியுது, நீங்க ஓரளவு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். நான் மறுபடியும் சொல்றேன், டென்சஸ் பிளேலிஸ்ட்டை நல்லா படிச்சு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதை நீங்க கிளியரா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய ஸ்போக்கனுக்கும் ரிட்டர்னுக்கும் அது உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும்.
தென் ஒன் மோர் திங், நம்மளோட எஜுகேஷன் வெப்சைட் இருக்கு, kakkaneducation.in அப்படின்னு. அதுல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம வந்து 1000 வெக்காபுலரிக்குன்னு ஒரு பிடிஎஃப் அப்லோட் பண்ணியிருக்கோம். தென் 1000 சென்டென்சஸ்க்குன்னு பிடிஎஃப் அப்லோட் பண்ணியிருக்கோம். மாஸ்டர் யுவர் டென்சஸ்னு ஒரு ரெக்கார்டட் வீடியோஸ் கோர்ஸே இருக்கு. உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணிக்கணும் அப்படின்னாலுமே நீங்க அதுல போய் நீங்க பார்த்துக்கலாம். அதுல ஃப்ரீ கோர்சஸும் இருக்கு, பெய்டு கோர்சஸும் இருக்கு. எது உங்களுக்கு தேவையோ நீங்க அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். I hope this video is very useful to you. Share and subscribe our video. For getting further notification, press bell button.